அரைக்கிறீங்களே, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறீங்க? துவையல் அரைக்கணும். என்ன துவையல் அரைக்க போகிறீங்க? கொத்தமல்லி துவையா? சரி சொல்லுங்கள். ஒரு கட்டி புதினா. சரி. ஒரு கட்டி கொத்தமல்லி. ஒரு கட்டி புதினா. சரி. தேவையான அளவு கருவேப்பிலை. சரி. ஒரு 5 வரமிளகாய். சரி. ஒரு 6 வெள்ளைப்பூடி. சரி. ஒரு சில்லு தேங்காய். ஒரு நெல்லிக்காய் திண்ட அளவு புளி. சரி. ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு. நீ எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது புறாமே கழுவி வச்சுருக்கீங்க? கழுவி வச்சுருக்கோம். சரி. இந்த வதக்கணும். வதக்கிறது தான் வேலை. கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் வதக்கணும். இது எண்ணெயில் வதக்குவீங்களா எப்படி? சும்மா வதக்குவீங்களா? தான் வதக்கணும். எண்ணெய் ஊற்றி வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவீங்க இதுக்கு? இதுக்கு ஒரு 50 எண்ணெய் வேணும். 50 எண்ணெய்? 50 எண்ணெய் ஊற்றி வதக்கணும். வதக்கிட்டு ரெடி பண்ணணும். சரி, அரைச்சிட்டு சொல்லுங்கள். அரைச்சிட்டு. சரி. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். அப்புறம் உளுந்தம்பருப்பை போடணும். போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா வந்து கருகி போயிடும். அப்புறம் வந்து புதினா துவையல் வந்து சட்னி வந்து நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கடுத்து வத்தலை போட்டு வறுத்துடணும். சும்மா ஒரு கிளறிட்டு எடுத்துடணும். அந்த உளுந்தோடு எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் அதே எண்ணெயிலேயே வெள்ளைப்பூடையும் புளியும் போட்டு லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். அதையும் தனியாக அந்த உளுந்து வத்தல் எடுத்தோம்ல அதில் எடுத்து வச்சிடணும். இப்போ அந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையெல்லாம் எடுத்தோம்ல அது எல்லாத்தையும் மூணையும் ஒன்றா போட்டு சிம்மிலேயே தான் வதக்கணும். அதே எண்ணெயிலேயே கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணையும் சேர்த்துட்டோம். நல்லா அலசிடணும். ஏன்னா சின்ன சின்ன மண் இருந்துச்சுன்னா கூட நெருன்னு இருக்கும். துவையல் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சுருங்கினோடனே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய், அதையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்குது எல்லாமே உளுந்து வத்தல் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் சில்லு என்னென்ன வதக்கி வச்சுருக்கோமோ அதை ஃபுல்லாக போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். கட்டியாக வச்சோம்னா அது துவையல். அதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னா சட்னி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தக்காளி சோறுக்கும் சூப்பராக இருக்கும். தக்காளி சோறுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லா.